ஹாய் ஃபேமிலிஸ், நாங்க தான் உடைய எளிய கப்பல்ஸ். லெக்சர் ரூலிங் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வேலனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை, ஸோ அதனால தாய்மாமன் சீரா நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவனுக்கு ஏதாவது கோல்டில் ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவனுக்கு என்ன எடுக்கிறோன்னு சொல்லி நாங்கள் காட்டுவோம். 2 பிளான் இருக்குது, பட் எதுன்னு சொல்லி இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்குள்ள போகலாம். மோதிரம் பார்க்கறதுக்கு வந்தாச்சு. மோதிரம் எடுக்கவா இல்லை காப்பு, வெள்ளியில் காப்பு எடுப்போமா? ரெண்டுமே ஒரே ரேட் தான். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு, டிசைன்ஸ் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். இதுதான் பெருசாக இருக்கு. இது மட்டும் தான் இருக்கா? எடுங்க. அப்படியா? ஒரு ட்ரை மட்டும் எடுத்தாங்க. இது நல்லா பெருசாக இருக்குல்ல? இதோ இது நல்லா பெருசாக இருக்கு. கையில் போட்டு காட்டுறேன். ஆனால் பெருசாக இருக்கும். அவனுக்கு கரெக்டாக தான் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மோதிரம் தான் எடுத்திருக்கோம். நிறைய கன்ஃபியூஷன்லாம் தாண்டி தான் எடுத்திருக்கோம். 1 கிராம் இல்லை, 1 கிராமுக்கு வந்து 3 மில்லி, 300 மில்லி கம்மி. 2.25 மில்லி கம்மியாக இருக்கு. அதான் நல்லா இருக்கு, பார்வையாக இருக்கு. ஆல்ரெடி பிறந்தப்போ ஒரு மோதிரம் போட்டோம் நம்ம அவனுக்கு. அடுத்து இதுக்கு 2வது மோதிரம் அவனுக்கு. கீழே வச்சு கேட்டா பாரு. வேலனுக்கு வந்து மோதிரம் எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு திங்ஸ் எடுத்துருக்கோம். அது வீடியோவில் இப்போ காட்ட முடியாது நம்மளால். அதை வந்து இன்னொரு vlogல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு vlogல வரும். அந்த vlog மேபி வர ஒரு மாதம் ஆகலாம், பார்ப்போம். தர்ஷனுக்கு வந்து பர்த்டேக்கு ஒன்று பார்த்து வச்சுருக்கோம். அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். அது வாங்கலாமா எப்படின்ட்டு காட்டுறோம். எவ்வளோ செய்யலாம்? 1 பவுனுக்கு பண்ணிக்கலாம்ண்ணே. இப்போ நம்ம கிட்ட வந்து காயின் இருக்கு. காயின் அது இப்போ நம்ம செய்ய கொடுத்தோம்னா சேகுலி சேதாரம் எவ்வளோ வரும் நமக்கு? இதுதான் எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாவது இது ஒன்று வாங்கணும்னு இருக்கு எனக்கு. மினிமம் இது எத்தனை பவுன் ப்ரோ? 4 தானா? இது 4 இருக்குமா? 4 தானே இருக்குது. பரவாயில்லையே, 4 இப்போ லென்த்தாக இருக்கு. நான் வச்சிருக்க அதே தாமரை செயின் பவுனு போட்டு எடுத்துடலாம் போலயே. 4 பவுன்னா போட்டு எடுத்துடலாம். $1 நல்லா இருக்கு. பெரிய டாலர் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அழகா சூப்பராக அது கொடுங்க. ஓம் டாலர் போட்டிருக்கான். 4 பவுன் தான் செய்யணும். திரும்ப 4 பவுன் செயின், 1 பவுன் டாலரு. அது இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் திரும்பும். நல்லா இருக்கு. நீங்க போட்டிருக்க செயின் இது கொஞ்சம் பார்வையா தெரியுது. ஆனா தாலி செயின் மறைஞ்சிருச்சு. அதான் சொல்றாரு. இது அது வந்து அழுக்காயிருச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு, அதான் மாற்றணும். அந்த வெயிட்டுக்கு இந்த வெயிட்டு. ஆமாம். இது 7 பவுனு, இது 4 பவுன். கொஞ்சம் இப்போ கரெக்டாக 4 பவுன் சேர்ந்தாலும் நம்ம பரவாயில்ல, நல்லா இருக்கு. லென்த்தாகவும் இருக்கு. நல்லா ரொம்ப லென்த்து.
பாரு. நமக்கு வந்து இப்படிலாம் போட்டு பழகினது இல்லை. ஒன்லி தெரியுற மாதிரி போடுவோம் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த பெருசாக இருக்கு எப்பயும் போடுவாங்களா இங்கே வந்து அந்த மாதிரி இந்த தான். மாதிரி லேடிஸ் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்கு. 4 பவுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கீழே ஒன்று. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவனுக்கு மோதிரம் எடுத்தாச்சு. வேலனுக்கு வந்து மோதிரம் எடுத்துட்டோம். மோதிரம் வந்து காமிச்சிருக்கோம். எப்போ மொட்டைன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான். 10ஆம் தேதி வயசுக்கு வந்து பிறந்த நாள். அதே அன்னைக்கு அதே நாள் அன்னைக்கு தான் வேலனுக்குமே மொட்டை. வேலனுக்கு வந்து காலையில் மொட்டை, வயசுக்கு வந்து ஈவினிங் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து மொட்டைக்கு வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டு வைக்க போகிறோம் மொட்டைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்த விசேஷம் எல்லாத்துக்குமே, விசேஷங்கிறத விட இந்த பூமி பூஜையாக இருக்கட்டும், சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தட்டு வச்சாங்க. ஸோ அந்த கடமை அவங்க செஞ்சதுனால திருப்பி செய்கிறோன்றது கிடையாது. தாய்மாமங்கிற முறையில் நாங்கள் செய்கிறது வந்து திருப்பி செஞ்சு தான் ஆகும். அதனால் நம்ம வந்து தட்டு வைக்க போகிறோம். தட்டு வந்து எத்தனை தட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்போ பாருங்கள். அப்போ பாருங்கள், ஓகேவா? தட்டு வைக்கலான் இருக்கோம். அப்புறம் அவ்வளோதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர்ட்டு யார்ட்டையுமே அந்தளவுக்கு சொல்லலை. நமக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். குதிரை கோயில் சொல்லுவோம் தெரியுமா, மாலைலாம் போடுவாங்கல்ல, அந்த குதிரை கோயிலுக்கு போய் தான் நம்ம வந்து மொட்டை போட போகிறோம். நமக்கு வேலனுக்கு வந்து பனங்குளம் தெரியல, ஊர் தெரியல எனக்கு. அந்த குதிரை கோயில்னா தான் எனக்கு தெரியும். மாலை எப்போதும் சாத்துவோம். இந்த வருஷம் வந்து சாத்த முடியாது. ஸோ ஓகே, அடுத்த வருஷம் சொந்த வீடை கட்டி நம்ம புது காரில் போய் மாலை சாத்துவோம். மகிதர்ஷன் பேரை எழுதி நம்ம சாத்துவோம். ஒரு வருஷம் சாத்தணும் நம்ம. அது மட்டும் இல்லாமல் மகிழனுக்கும் மகிதர்ஷனுக்குமே அந்த கோயில் ஒரு முட்டை பேலன்ஸ் இருக்கான். அத்தை சொன்னாங்க, இந்த ஊரில் பிறந்த எல்லா பிள்ளைகளுமே மொட்டை அங்கே போய் போட்டுருவாங்க. மயிலனுக்கும் மயிதர்சன் மட்டும்தான் இன்னும் போடலை. எப்பயாச்சும் ஒரு நாள் போய் போட்டுறாங்க அப்படின்னு. சரித்த கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளும் போய் அங்கே வந்து முட்டை போடணும். அந்த தஷுக்குட்டிக்கு போடணும் கண்டிப்பாக. மயிலனுக்கு போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மயிதர்சன் கண்டிப்பாக போடணும். அதனால் மயிதர்சனுக்கு எப்போ போடுறோன்னு தெரில. இந்த ஒரு 6 மாத கணக்காக அவன் பர்த்டேலாம் முடிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். வேறு என்ன விஷயம் சொல்லணும்? வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து நம்ம தர்ஷுக்குட்டிக்கும் மகிழனுக்கும் வந்து அவங்க அத்தை வந்து ட்ரெஸ் எடுக்காங்க மொட்டைக்கு. அதாவது பெரிய மாமனுங்களுக்கு எடுக்காமல் குட்டி மாமங்க 2 பேருக்கு எடுக்கிறாங்க. ஸோ 2 தாய் மாமா மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை போடுவோம். அது எல்லாமே பாருங்கள். அந்த தாய் மாமன் அந்த இதனாலே நீங்கள் எப்படியும் பார்ப்பீங்க, வீடியோ நல்லா பார்ப்பீங்க. 2 சேனல்லையும் போடுவோம். ஸோ 2 பேர் சேனல்லையுமே மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் வந்து என்னென்ன தட்டு வரிசை வாங்க போகிறோங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அதனால் நம்ம சேனல்லையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அங்கே போய் தான் நம்ம எல்லா பொருளும் வாங்குற மாதிரி இருக்குது. அங்கே போய் தானே வாங்குவோம் தட்டு ஜாமான் எல்லாமே. ஸோ தட்டு ஜாமான் எல்லாமே அங்கே போய் தான் வாங்குற மாதிரி இருக்குது. எத்தனை தட்டு ஜாமான் எவ்வளோ வருதோ வரலையோ தட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனை இல்லை, கீரவாங்கலத்தில் இருக்குது. ஆமாம், இங்கேருந்தே வாங்கிட்டு போக முடியாது. மாலை தான் எப்படி ஆர்டர் கொடுக்கவா இல்லை எப்படின்னு தெரியல. அண்ணன் எப்படி வரான் தெரியல. சிவகங்கை அண்ணன் சொன்னா அண்ணன் வாங்கிட்டு வந்துருவான். இல்லாட்டி கீரமங்கலத்தில் நம்ம 9 நாளைக்கு தான் நம்ம கீரமங்கலம் போகிறோம். போகும்போது ஒரு நல்ல மாலையை கெட்ட சொல்லி நைட்டு வாங்கிக்கலாமான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி அதை யாரை விட்டுனா எங்கள் மாமனாரை விட்டு சொல்லி வேணா கெட்ட சொல்லி வச்சிருக்கலாம். இந்த மாடல்ல காது குத்துக்குன்னு சொல்லி தனியா மாலை கட்டுவாங்க. மொட்டைக்கு தான். இல்ல மொட்டைக்கு இந்த மாதிரி மாலைலாம் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அப்படிலாம் கிடையாதா? எந்த மாலைனாலும் வாங்கி போட்டுப்பீங்க. சேர்த்தாண்டா டே. ஸோ அதனால சரி, அவங்க எதனாலும் வாங்கி போட்டுக்கலான்ட்டாங்க. அதனால எதனாலும் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்க நம்ம ராஜபாளையம் தென்காசி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலை வந்து ரெகுலராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு காது மொட்டை போட போகிறோம் மாலை வேணாலும் இருக்கும். சின்ன மாலை எப்பயுமே இருக்கும். அங்கே வந்து நான் பார்த்த வரைக்குமே பெரிய மாலை தான் தொங்குது. அதனால தான் நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன், அவங்க ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி நம்ம முன்னக்கூட்டியே சொல்லி வச்சுட்டோன்னா அவங்க கெட்டி வச்சுப்பாங்கன்ட்டு. அதனால வேணா மாமா விட்டு வேணா 9ஆம் தேதி நாளைக்கு காலையில யார்ட்டையாவது போய் சொல்லுவோம். நாம போய் காசை கொடுத்து இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா தலைக்கு பூ வைக்கிறதுக்கும் கேட்கணும். அப்புறம் தர்ஷ்குட்டிக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் கேட்கணும்னு இருக்கேன். எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம்.